தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவில் இணையும் அதிமுக குப்பைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து 35% பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்களில் பாதி பேர் அரசியலில் செல்வாக்கு இழந்தவர்கள், செல்லாக்காசானவர்கள், அதிமுகவிலிருந்து கட்டம் கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லாதவர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அதிமுகவில் வயது மூப்பால், செயல்பாடுகள் இன்மையால் ஓரங்கட்டப்பட்டவர்கள். அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருக்க பிடித்தமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றுள்ளார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உஸ்லம்பட்டி பாண்டியம்மாள் இவர் 1991ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவருக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை. இந்த மாதிரி கட்சியில் உள்ள வயது மூத்தவர்கள், 75 வயது 80 வயதானவர்கள், இனிமேல் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, எம்பி சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறவங்க, வயதானவர்கள், கட்சியில் செல்வாக்கு இல்லாதவங்க, கட்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், இவங்க இனிமேல் அதிமுகவில் நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி போய் கட்சியிலேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த பழம் கிழடுகள் இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போனனால தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது, அரசியல் ஆதாயம் எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் அதிகரிக்க போவது கிடையாது. அதிமுக இவங்களை இழக்கிறனால அதிமுகவுக்கு இழப்பு கிடையாது. ஏன்னா இவங்களாம் அதிமுகவில் குப்பைகள், வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட குப்பைகள். இந்த குப்பைகள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளன. குப்பைகளை சேகரித்துக் கொள்வது போன்று தமிழக வெற்றி கழகம் இந்த அதிமுகலேருந்து வர்றவங்கள சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்களால தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, தான் உண்மை. இன்றைக்கி அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ விலகல், முன்னாள் எம்பி விலகல், முன்னாள் அமைச்சர் விலகல் தான். ஆனால் அவங்களால கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு கிடையாது. அதிமுகலேருந்து இழக்கிற அவங்க வெளியே போனனால அதிமுகவுக்கு இழப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனால தமிழக வெற்றி கழகத்துக்கு லாபமும் கிடையாது. இது ஒரு விளம்பரம் மாதிரி தான் இருக்குது. அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அப்படின்றது ஒரு விளம்பரம் மாதிரி தான் இருக்கே ஒழிய, இவங்க அதிமுகவிலேருந்து விலகினால அதிமுகவுக்கு இழப்பும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சனால தமிழக வெற்றி கழகத்துக்கு லாபமும் கிடையாது. அதுதான் உண்மை.